பாமக பொதுக்குழுவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நடைபெற்ற காரசார விவாதம் குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களின் கருத்துக்களை பார்க்கலாம். இவர் ராமதாஸ் சொன்னதுதான் சரி. ஏன்னா அவர் பழசுலேருந்து கஷ்டப்பட்டு அந்த கட்சியை உழைச்சி கொண்டு வந்தவர். அதனால அவரு சொல்றதுதான் சரி. ஐயா அதை அப்ஜெக்ஷன் பண்ணல, அவருடைய கருத்தை தான் சொன்னார். அதுல 4 மாசத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு சீனியர் கொடுக்கணுன்ட்டு. மற்ற கட்சி மாதிரி வீட்டிலே முடிவு எடுத்துட்டு வந்து சொல்ற கட்சி பாமக கிடையாது. பொதுக்குழு 10 பேர் இருக்கிற இடத்துல சொல்றதுதான் பாமக. இது யாருக்கு எந்த கருத்து உடன்பாடு இல்லை, ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, இது சரியாயிடும். அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்றது குடும்ப அரசியல் யாரும் வரக்கூடாது, முன்னோடியே உழைச்சவங்க மட்டும் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அது மக்களுக்கு பொருத்தமா இருக்கு. இளைஞரையும் யாரும் வரட்டும், முன்னாடி உழைச்சவங்க வரட்டும், பொறுப்பு வரட்டும் அப்படின்னு சொல்றது சரிதான். மேடையிலேயே சண்டை போடுறாங்க. அது எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியல. ஒருவேளை தேர்தல் வர நேரத்தில் இது மாதிரிலாம் ஒரு ஸ்டண்ட் ஆகுதா, இல்லை இது உள் கட்சி பூசலா, இல்லை இதே மாதிரி வாரிசு அரசியல் இதுலயும் வருதா என்னன்னு தெரியல. அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை எல்லாம் கிடையாது. இது நாளைக்கு திமுக இந்த பிரச்சனையை சொல்ல போதோ, ஃபேமிலி மேட்டரை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, வாரிசு வருது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க அதை சொல்ல போறாங்களோன்றதுக்காக, வெளி தோற்றத்துக்காக கூட இதை பேசலாம். அதனால இது உண்மையான்றது 100% நம்புற மாதிரி இல்லை. இது ஒரு கேமுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அவர் அது பணியூரில் கட்சி ஆஃபீஸ் தொடங்கி இருக்கின்றாரு. ஸோ தொண்டருங்கெல்லாம் பார்க்கணுன்னா அங்கே என்னை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே தொண்டர்கள்லாம் விசில் தட்டி கை தட்டி உற்சாகமாக அவரை கொண்டாடினாங்க. இது தொண்டர்கள்லாம் அன்புமணி ராமதாஸ் சைடு போடுவாங்களா இல்லை ராமதாஸ் சைடு போடுவாங்களா தான் இப்போ ஒரு கேள்விக்குறியா அந்த கட்சியில. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.